ராமத்துல்லாட்ட கேட்டுருமா? எனக்கு நானே சொன்னது போதும். இருந்தாலும் நீங்க வந்தாங்க, நீங்க விஷயத்தை தான் சொல்லணும். வாங்க, விஷயத்தை மட்டும்தான் நீங்க சொல்லணும், சரியா? அப்புறம் தனி நபரா இது பண்ணக்கூடாது. சொல்லுங்க, நீங்க தான் ரியாத் மைதீனாக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. டாபிக் இல்லாத பேசக்கூடாது. நீங்க ஒரு நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்க தான் ரியாத் மைதீனான்னு சொல்லி இவன் யார் என்று தெரிகிறதான்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க. நான் ஏற்கனவே ஸ்டேட்டஸ்ல சொல்லியிருந்தேன், ரியாத் மைதீன் நான் அல்ல, அது உண்மை அல்ல. சித்தரிச்சு நீங்க எத்தனை வேணாலும் வெளியிடலனா, 1 கோடி ஆதாரங்களை காட்டினாலும் கூட நீங்கள் என்னை ரியாத் மைதீன் ஆக்க முடியாது. நான் ரஹமத்துல்லா தான். அண்ணன் சொன்னது ஒரு வாதத்துக்கு இருந்தாலும் அதான் உண்மை, அதல்ல. சரியா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சவர் அல்தாஃபிக்கு எதிராக நான் சதி பண்ணேன், அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி பொறாமையா செயல்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது இவர் இல்லை, இதற்கு முன்னாடி உள்ளவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். பெண் குற்றச்சாட்டால் 12 மணி நேரம் இரவு பயணம் செய்த ஒரு பெண்ணோடு பாக்கர் அவர்கள் பிடிபட்ட பொழுது இது யாரோ ஒரு சதி பண்றாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு பிறகு தன்னுடைய அலுவலகத்தில் ஒரு பெண்ணை அழைத்து சில்மிஷம் செய்தார் என்று அவர் பிடிபட்ட பொழுது அது குறித்து ஹாமின் இப்ராஹிம் பக்கம் பக்கமா என் கேள்விக்கு என்ன பதில் சொல்லி கட்டுரை எழுதி விளக்கம் கேட்டார். அப்ப பாக்கர் சொன்ன பதில் என்னன்னா, இதனுடைய எழுத்து நடையெல்லாம் அநேகமா பிஜேவுடைய கைவண்ணமா இருக்கும், இதனுடைய வாசக எதுகை மோனை லுகாவுடைய கைவண்ணமா இருக்கும், ஹாமின் இப்ராஹிமுக்கு சொந்த சிந்தனை கிடையாதுன்னு அப்படி கிளப்பினார். அப்ப ஹாமின் இப்ராஹிம் அந்த கூட்டத்தில் கேட்பார், புறம்போக்கி எழுதிட்டு போட்டுங்க, இந்த செய்திக்கு என்ன சொல்றீங்க, உண்மையா பொய்யா கேட்டார். இப்ப அதே பாணியில இப்ப இவர் என்ன செய்யறாரு, இது ரஹமத்துல்லாவுடைய சதி வேலை அப்படிங்கிறாரு. அதற்கு சில ஸ்கிரீன்ஷாட்டை போடுறாரு. ஆமா, ஹாமின் இப்ராஹிம் மேடையில நான் தான் வந்திருக்கேன் வா நிரூபி பப்ளிக் கூட்டத்தில் பேசுறாரு. ஹாமின் இப்ராஹிம் தமிழே வராதுட்டாங்க, அவரு ஐக்கிய அரபு மண்டல பேச்சாளர் இருந்தார். அப்ப அந்த அளவுக்கு கிளப்பிட்டாங்க. சரி, இப்போ நான் சதி செஞ்சேன்னு சொல்றாருல, அல்தாஃபிக்கு மனசாட்சிப்படி பார்த்துக்கிட்டோம். இந்த மாநில பொதுக்குழுவில் அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் நானும் அவரும் பல ஆண்டுகள் பயணிச்சோம் இல்லையா, அதுல அவருக்கு சிறிய கடுகளவு கூட சதி செய்தது கிடையாது என்றும் அவரும் எனக்கு சதி செய்தது கிடையாது என்பதுதான் நிதர்சனம். நான் அவர் மேல அபாண்டமா போட முடியாது, இதுதான் யதார்த்தம். அதே நேரத்தில் நான் பொதுச் செயலாளராக 2 பீரியட் இருந்தேன், அதுக்கு முன்னாடி துணைத் தலைவராக இருந்தேன். அப்ப இந்த 2 பீரியட் தொடர்ச்சியா பொதுச் செயலாளராக இருந்துட்டு இந்த 3 பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு வரக்கூடாதுல்ல, அப்ப நீங்க எப்படியாவது தலைவரா வந்துருங்க என்று அதிகமா கம்பல் பண்ணி வர வைத்ததும் பேசியதும் எல்லாம் நான். அப்படி இருக்கும் பொழுது இவர் வரக்கூடாதுங்கிறது நான் என்ன சதி பண்ணணும்? எனக்கு தெளிவா இருக்க பைலா, இவர் வராட்டி நான் வருவேன், நான் வராட்டி அவர் வருவார், சுழற்சி அதுதானே, நீங்க நினைச்சது அதுதானே. அப்படி இருக்கும்போது இப்ப பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய முன்மொழியும் பொழுதும் கூட அது வேண்டாம், என் தொழில் எல்லாம் பாதிக்கும் சொல்லி தான் வேணான்னு இருக்கிறேன். இவர் என்ன பண்றாருன்னா, அவர் அசிங்கப்பட்டுட்டு ஒரு அசிங்கமான காரியத்தை ஒட்டுமொத்த ஜமாத்திற்கும் தலைகுனிவை ஏற்படுத்துற பாரதூரமான காரியத்தை செஞ்சுட்டு இப்ப என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு இதை சதிகாரங்கிறார். இதற்கு சில சான்றுகளாக ஸ்கிரீன்ஷாட்டை போட்டார். நான் ஒரு ஒரு நிர்வாகிக்கு சில தகவல்களை அனுப்பினேன் அப்படின்னு போட்டார். அது என்னன்னு கேட்டா, நான் அனுப்பின உண்மைதான். என்ன அப்படின்னா, குமரி மாவட்டத்தில் ஜலீல் என்பவர் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானார். அந்த ஜலீல்ங்கிறவர் கொள்கையே தலைவன் இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், அவர் காஜானோவே தலைவன் போயிட்டார். இப்ப அந்த ஜலீல் என்ன செய்யறாருன்னா, என்ன தொடர்பு கொள்றாரு. இவர் ராஜினாமா ஆகி, ராஜினாமாவுக்கு பிறகு ரியாத் மைதீன் கடிதம் பரவி, அதே நேரத்தில் அந்த அம்மா போய் தற்கொலை முயற்சி, ஒரு பக்கம் கல்யாணராம பிரச்சனை, எல்லாரும் எதிரிகள் ஒரு பக்கம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கும் அல்தாஃபிக்கும் தொடர்பு, அது குறித்த ஆதாரம் பிஜேபியில சிடி இருக்குது, அதனால விரட்டி விட்டாங்கன்னு பரவி, இன்னொரு பக்கத்துல அந்த பெண் வேற யாரும் இல்ல காஜானுடைய மனைவிதான் வரும் பொழுது அது கடுமையாக காஜானுவுக்கு பாதிக்குது. அவர் ரொம்ப கவலைப்படுறார், மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். அப்ப அப்துல் ஜலீல் என்ன தொடர்பு கொண்டு 1 மணி நேரம் பேசுறார். அலிம்சா என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஒரு அயோக்கியனுக்கு நீங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க அலிம்சா, இது பச்சையா ஒரு பொம்பளை பொறுக்கித்தனை செய்திருக்கிற ஒரு ஆளை காப்பாத்திட்டு
ஒரு பத்தினி பெண் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்துறாங்க. நீங்க டிக்ளேர் பண்ணுமா இல்லையா அந்த பெண் சம்பந்தப்பட்டவங்க கிடையாதுனால சொல்லணுமா இல்லையா? என்ன ஜமாத் வேலை பார்த்திருக்கிறீங்க? கொந்தளிக்கிறார். 1 மணி நேரம் இவர் பேசி முடிக்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜி, பொறுமையா இருங்க ஜிங்கிறமா. 1 மணி நேரம் கழிச்சு அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு மஜீத். ஆக மொத்தம் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த மஜீத் போன் பண்ணி அவர் ஒரு 1 மணி நேரம் கொந்தளிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மீண்டும் ஜலீல் தொடர்பு கொண்டு காஜானு அண்ணன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளா இருக்காரு, பயங்கரமா கலக்கத்தில் இருக்கிறாருன்னாரு. அந்த கவலை அவருக்கு மட்டும் இல்ல எனக்கும் இருக்கு. 2002 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில பிரச்சாரத்துக்கு போகும்போது இன்னைக்கு காஜானு ஆணவ பிடித்து ஒரு அடக்குமுறை கையாண்டு வெளியேறி போயிருக்கிறார். இப்ப நான் இல்லாட்டி ஜமாத் இல்லைங்கிற மாதிரி பெருமையில வெளியே போயிட்டாரு. அல்லாஹ் காப்பாத்தினவரை. அவர் மனைவிமார்கள் குடும்பத்தாருடைய அர்ப்பணிப்பு இருக்குல்ல, அதை குறை சொல்ல முடியாது. அவங்க அந்த காலத்துல அர்ப்பணிச்சாங்க. அவர்களுடைய மனைவியை ரொம்ப கேவலமா பேசுனது எனக்கு தாங்கல. எனக்கும் ஆத்திரம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க குடும்பம் ஆரம்ப காலத்துல எனக்கு பழக்கம் இருக்கு. இன்னைக்கு நான் அதெல்லாம் அவங்க குடும்பத்தார குறை சொல்ல மாட்டேன். இவர் ஒரு பதவி வெறி பிடித்து போனார்னா அதுக்காக வேண்டி குடும்பத்தார் பலிகடாக கூடாது. அப்ப அவங்க மனைவி மீது ஏற்பட்ட அந்த களங்கத்தை துடைக்கணும்னா நானும் ஜலீல் என்ன முடிவு எடுக்கிறோம்னா இதெல்லாம் தூர விட்டுருங்க. எவன் பரப்புறான் அந்த அயோக்கியம் யாரு அதை தேடுவோன்னு போடுறோம். அப்படி தேடுறாங்க. எவனோ ஒருத்தன் இலங்கையில் இருக்கிறான், அவன் ஏரியா இதுதான், இது வரைக்கும் சொல்லிட்டாங்க. பிறகு ஜலீல் போன் பண்றாரு, ஆலிம் சார் குமரி மாவட்டம் எல்லாம் பரவிருச்சு, ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாங்க, மக்கள் கடும் கொந்தளிப்பு இருக்கிறாங்க, என்ன ஒரு அயோக்கியனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க இது தெளிவுபடுத்துங்கன்னாரு. அப்ப நான் சொல்றேன், நீங்க வேணா இந்த வாட்ஸ்அப் பாருங்க, இது உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. ரியாத் மைதீன் கடிதத்தை அனுப்பி அதுல அந்த ஆள் ஜமாத்துல கோரிக்கை வைக்கும் போது நேதாஜி நகரில் உள்ள பெண்ணு வேற சொல்றான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நேதாஜி நகர் பெண்ணுன்னு சொன்னதுனால இப்ப நீங்க கன்னியாகுமரியில இருக்கிற இந்த பெண் இல்லன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா இல்லையா? இது போதுமானதா இல்லையா? இல்ல ஆலிம்சா அல்தாஃபி உங்களை பத்தி தெரியாது, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கினாரு. நான் அப்படி சொல்லாதீங்க, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து, ஸ்லிப் ஆயிட்டார், அதனால மீண்டும் அபாண்டமா போட வேணாங்க போது அவர் சொல்றாரு, இல்ல நான் நேர்லயே இவரை பார்த்திருக்கிறேன், இவர் பொம்பளை விஷயத்துல சரியில்லைன்றாரு. எப்படிங்க சொல்றீங்க? இவர் ஒரு பெண்ணோட, அதுவும் ஏற்கனவே ரிமார்க்கான ஒரு பெண்ணோட, நாங்க அந்த பெண்ணை கூப்பிட்டு வச்சு கண்டிச்சு அனுப்பின அந்த பெண்ணோட இவர் தனிமையில பேசினாரு. தனியா போய் தெரிஞ்ச ஆட்கள், முன்ன பின்ன அறிமுகமான ஆட்கள் பேசுற மாதிரி பொதுக்கூடத்தில் ஒரு ஓரமா நின்று பேசினாரு. 2 வாட்டி தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நடந்துகிட்டாரு. அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளிவந்துரும் அப்படின்னாரு. இப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் சொல்லல, நான் சில குற்றச்சாட்டு வைக்கிறேன்ல, அதுல அந்த பெண் வரமாட்டாங்க. சரியா? ஜலீல் நீங்க கூட்டிட்டு வாங்க, அவர் அதையும் பேசட்டும். அப்ப இந்த அளவுக்கு அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார்னா, ஜமாத்துன்னு சொன்னா இளைஞர்களை போடாதீங்க, இந்த ஜமாத்துக்கு அடி வாங்கி ரத்தம் சிந்து இதுக்காக சிறைக்கு போன பல தியாகங்கள் செஞ்சவங்களுக்கு தான் இந்த ஜமாத்துல இந்த மாதிரி அசிங்கத்தை செஞ்சு யாராவது கையங்களமா புடிச்சா என்ன ஆவறது? ரவுண்டு கட்டி எல்லா இயக்கத்துக்காரன் அடிச்சா என்ன ஆயிருக்கும்? இந்த ஜமாத்துடைய உறுப்பினர்களுடைய பேரெல்லாம் கெட்டிருக்குமா இல்லையான்னு கவலைப்பட்டு அவர் சொல்றாரு, ஜமாத்துல அடுத்து பொதுக்குழுவுல இவர் வரப்போறது இல்ல, அல்தாஃபி வரப்போறது இல்ல, பொதுக்குழுவுல ஒரு முதிர்ச்சியானவர்களை தேர்வு செய்யுங்கன்னாரு. முதிர்ச்சியானவர்களை தேர்வு செய்யுங்கிறது எனக்கு அதான் உடன்பாடு. அப்ப நான் சொல்றேன், ஒரு பக்குவப்பட்ட அடி வாங்கி அனுபவசாலிகளை போடுங்க. இப்ப நான் 98 தான் வந்தேன், 80களில் வந்தவங்க இருக்காங்க, எம்ஐ சுலைமான் இருக்காங்க, எம்எஸ் சுலைமான் இருக்கிறாங்க, லுஹா இருக்காங்க, அந்த காலத்துல உள்ளவங்களை போடுங்க. அவங்களுக்கு தான் ரத்த சிந்தி உண்டாக்குன இந்த இயக்கத்தின் வழி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அவருக்கு நான் அனுப்புறேன். அவர் அதே கடிதத்தை தலைமைக்கு அனுப்பிடுறாரு. இதுல நான் எப்படி ரியாத் மைதீன் ஆனேன், இதுல எப்படி அல்தாஃபிக்கு சதி செஞ்சேன்னு சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, அல்தாஃபியுடைய சில வீடியோக்களை கபர் வணங்கிகள் திட்டமிட்டு பரப்புறாங்க, தரிகாக்காரன் பரப்புறான், இதுல நம்ம மக்கள் அது அறியாமையின் காரணத்தினால அல்தாஃபி நம்ம கொள்கையில தான் இருக்காரு, அவர் மீது பெண் குற்றச்சாட்டுல ஒண்ணு இல்ல, அதில் அவதூறு, அவர் நிலைத்திருக்கிறார், சொக்க தங்கமாக இருக்கிறார்னு சொல்லி நம்ம மக்கள் அறியாமையில பரப்பிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. இப்ப நம்ம எதையும் பேச முடியாது. ஏகத்துவ மாத இதனுடைய கற்றைய அப்படியே பொதுமக்கள்கிட்ட போடாதீங்க, குரூப்ல போடுங்க, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அவசரப்படக்கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்த ஜமாத்து அவர் அப்பழுக்கற்றவர், குனிஞ்சத்தலை நிமிராதவர்னு எதையாவது பேசிட்டு பொதுக்குழுல எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு ஆஹா இவருக்கா வக்காலத்து அவமானப்படக்கூடாது. ஒட்டுமொத்த ஜமாத்தும் அவமானப்படக்கூடாதுங்கிற அந்த நோக்கத்துக்காகத்தான் ஏகத்துவ கற்றையை போட்டேன். உலகத்துக்கே வந்துருச்சு அந்த ஏகத்துவ கற்றை, அதை அப்படியே காப்பி பண்ணி அவர் பேஸ்ட் பண்ண. அடுத்து என்ன ஆகுது, மாநில பொதுக்குழு நடந்து முடியுது. மாநில பொதுக்குழு முடிந்ததற்கு பிறகு இந்த ஜமாத்துல உங்கள்கிட்ட நீதி கேட்க வந்திருக்கேன் அல்தாஃபி ஒரு கடிதம் தராரு. அந்த கடிதம் 10 பக்க கடிதம். அதுல தன்னை பற்றி பல வகையா எழுதி, இது ஊர் உலகம் பார்த்தால் அல்தாஃபி ரொம்ப அப்பாவி, மாநில தலைமை அவரை திட்டமிட்டு கருவறுத்துச்சுங்கிற சிந்தனை உண்டாக்குற மாதிரி தலைமையை காவிகளை விட மோசமானவராக சித்தரித்து கடிதம் தந்தாரு.
அப்ப நம்ம பயந்தோம் இது வந்து வெளியே போச்சுன்னா ஜமாத்தை தப்பா நினைப்பாங்க. சரி, அவர் வெளியே யார்ட்டையும் பரப்பல, நம்மகிட்ட தான் நீதி கேட்கிறாரு, மேலாண்மை குழு தான் நீதி கேட்கிறாரு. மேலாண்மை குழு பதில் சொல்லிக்குன்னாச்சு. மேலாண்மை குழு அவரை விசாரணை கூப்பிட்டுச்சு. அவர் வரேன்டாரு. எடிட் செய்யப்படாத முழு பிரதி என்கிட்ட தாங்க, வீடியோ விசாரணை செய்யுங்கன்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த கடிதத்தை மேலாண்மை குழு கூட சொல்லுச்சு, நீங்க வாங்க ரஹமத்துல்லாஹி செய்திகள் எல்லாம் ஆதாரத்தோட விளக்க தயாரா இருக்கிறாங்க, ஆனால் இந்த விசாரணை உங்களுக்கு நன்மை விட தீமை தான் ஏற்படுத்தணும்னு வாபஸ் வாங்கிட்டாரு. வாபஸ் வாங்கிட்டு அதோட அமைதியா இருந்தா பிரச்சனையே இல்ல. யார் அவரை கொம்பு சீவி விட்டு இப்ப கெடுத்துக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. ஒவ்வொரு நாளிலும் தன்னுடைய அசிங்கத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் தான் அவரை காப்பாற்றணும். அவரோடு உண்மையில் பழகுற நண்பர்கள், கூட படித்த மாணவர்களாக பல நண்பர்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கும். அவர்கள் எத்தனையோ ஆலோசனை சொன்னாங்க. பிஜே அவர்களும் மற்றவர்களும் சொன்னாங்க, பேசாம சிம் கார்டை உடைச்சு போட்டு சும்மா கடங்கன்னாரு. தேவையில்லாம தனக்கு மண்ணை வாரி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்பவும் அவர் திருந்தலாம். எல்லாம் இருந்தா ஒரு மாசத்துல எல்லாம் ஆஃப் ஆயிரும். மனிதன் மறதியாளன், ஒரு வருஷத்துல எல்லாம் மறந்து போயிருவான். இவர் மீண்டும் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதை விடாப்படியா அந்த கடிதத்தை ரெடி பண்ணி தனக்கு தெரிந்தவர்கிட்ட எல்லாம் பரப்புறாரு. எப்படி வருது? ரஹமத்துல்லாஹி சையத் இப்ராஹிம் யூசுப் வந்து ஒன்னான அயோக்கியர்கள், அநியாயக்காரர்கள், திட்டமிட்டு வெளியேற்றுறாங்கிற மாதிரி கருத்தை உண்டாக்க வந்தபோது நாங்க மேலாண்மை குழு கடிதம், அவரை விசாரணை கூப்பிடுங்க, எங்கள்கிட்ட எல்லா ஆதாரம் இருக்குது, அவர் எப்படி எங்களை பற்றி பரப்புவதற்கு உரிமை இருக்குதோ எங்கள் நியாயத்தை வெளியே சொல்ற எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி மேலாண்மை குழுக்கும் கடிதம் தந்தோம். இந்த ஜலீல்ட்டையும் கொடுத்தோம். ஜலீல்ட்ட இல்ல, பலர்ட்டையும் கொடுத்தோம். இது 1-2 ஸ்கிரீன்ஷாட், நீங்க 1000 கொண்டு வாங்க, பலர்ட்டையும் நான் கொடுத்தேன். சையத் இப்ராஹிம் கொடுத்தாரு. ஏன்? அவர் எப்படி பரப்பினாரோ எங்கள் தரப்பு நியாயங்களை நாங்களும் பரப்பணும். அப்புறம் தலைமை என்ன செஞ்சாங்க, அதற்கு ஒண்ணுக்கு நீங்க பரப்ப வேண்டாம், மாநில அளவுல வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்புனாங்க. இதுதான் நிகழ்வை தவிர இதுல எந்த இடத்துலாவது இன்னைக்கு சொல்றாங்க, எல்லாரும் நான் சொல்லிக்கிறேன், ஜமாத்னா 2 சேனல்ல இருங்க. ஒண்ணு தாவா, இன்னொன்னு தொழில். ரெண்டுல ஈடுபடுங்க. ஒருவேளை இந்த அழைப்பு பணி பிரச்சாரம் செய்யும் பொழுதோ பொறுப்புல நீங்க இருக்கும் போதோ மனிதர்கள் அடிப்படையில் எதையாவது ஸ்லிப் ஆயிட்டீங்க வைங்களேன், தௌபா செஞ்சுட்டு தொழில கவனம் செலுத்திருங்க. பேசாம யார்த்தையும் மூஞ்சி காட்டிடாதீங்க. அல்லாஹ் காப்பாத்தும், கண்ணியப்படுத்திடுவான். அந்த அடிப்படையில் சொல்றேன், நான் ஜமாத்திற்கு எதிராக, ஜமாத்து நலனுக்கு எதிராக, இந்த ஜமாத்தினுடைய கோட்டையை வந்து சில வைரஸ்கள், கரையான்கள் ஆங்காங்கே செல்லரிக்க வருகிற பொழுது நானும் இந்த ஜமாத்துக்கு உழைச்சேங்கிறனால தான் அவருக்கு சதி இல்ல. பைலா தெளிவா இருக்கிற, அவர் எப்பவும் பொறுத்து வர முடியாது. அவருக்கு சதி அல்ல. இந்த ஜமாத்தை காப்பாத்துக்கு சில கருத்துக்களை வெளியிட்டேன். அதை நான் பொதுக்குள்ளையும் சொல்லியிருக்கிறேன். பொதுக்குழுலையும் அவருடைய வீடியோவை போட்டு அவர் அசிங்கப்படுத்தாதீங்க சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் ஜலீலுக்கும் அனுப்பி இருக்கிறேன். இப்ப அவர் நயவஞ்சகத்தனம் பண்ணி மாறிட்டார். அல்லாஹ் காப்பாத்தின அவங்களையும். இப்ப நான் சொல்றது என்னன்னா, மீண்டும் சொல்றேன், நான் ரியாத் மீது கிடையாது. நானாகத்தான் சில வேலைகளை செய்தேன், ஜமாத் நலனுக்கு செய்தேன். ஜமாத் இதில் நடவடிக்கை எடுக்கிறீங்களா, பொறுப்பு என்னங்க, பொது வாழ்க்கையில இருந்து ஒதுங்கிக்கிறேங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன, எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் ஒதுங்கிக்குவேன். நான் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு கடை திறக்க போய் வீடு திறக்க போய் அந்த வேலைலாம் பார்க்க மாட்டேன். இதோ தாய்லாந்தில், இதோ சிங்கப்பூர், அதெல்லாம் தேவை கிடையாது. அல்லான்னு வேலையை பார்த்துட்டு ஒதுங்கிக்குவேன். இதுதான் என்